ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈஸியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு, கடாயில் பெரிய பேசன் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் எண்ணெய், அப்புறம் கீ, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் 3-4 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். இந்த வெங்காயம் நல்லா வதக்குறதுல தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சம் போடுறேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா போட்டுட்டு அது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தயிர் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் மட்டன் கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா சேர்த்துட்டு தண்ணி நம்ம எவ்வளோ அரிசிக்கு இது பண்ணியிருக்கோமோ அதை எடுத்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அரிசியும் போட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது நல்லா வெந்து வரணும். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆகுது. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா பண்ணிக்கிறேன். இப்போ தம்க்காக நான் 20 மினிட்ஸ் ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு வெயிட் வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நல்லா பிரியாணி உதிரியாக கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸியான பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள்.